நிறைய வெஜிடபிள்ஸ் போட்டு ஆனால் பிளெயினான வெஜிடபிள் குருமா நல்லா புசு புசுன்னு பூரிக்காகட்டும் சப்பாத்திக்காகட்டும் நல்லா சூப்பர்பான காம்பினேஷனாக இருக்குங்க. இந்த வெஜிடபிள் குருமா பார்த்தீங்கன்னா எப்படி செய்யலாம் அப்படின்னு குயிக்காக பார்த்துடலாம் வாங்க. வெல்கம் டு ஹேமாஸ் செட்டிநாடு கிச்சன். வெஜிடபிள் குருமாக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்தீங்கன்னா கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு, பச்சை பட்டாணி, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு பேஸ்ட், முந்திரி, கொத்தமல்லி, பட்டை, சோம்பு, உப்பு, தேங்காய். குருமாக்கு ஒரு மசாலா அரைச்சிருவாங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் முந்திரி ஆட் பண்ணிக்கோங்க. கூடயே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பையும் ஆட் பண்ணி இதோடவே தேங்காயும் வச்சு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ எப்படி தாளிக்கலான்னு பார்த்துடலாம். ஒரு அகலமான கடாயில் கொஞ்சமாக எண்ணெயை விட்டு எண்ணெய் நல்லா காயட்டுங்க. எண்ணெய் காஞ்சதுமே தாளிக்கு கொஞ்சமாக சோம்பு, 1 இன்ச்சு பட்டையை போட்டு சோம்பு நல்லா வரட்டுங்க. சோம்பு வறுந்து முடிச்சதுமே நம்ம இதோடவே வெங்காயத்தை ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்க போகிறோங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டுங்க. கூடயே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்குவோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் போனதுமே பார்த்தீங்கன்னா நம்ம பச்சை மிளகாவையும் ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகா நல்லா வதங்கட்டுங்க. இப்போ தக்காளி ஆட் பண்ணிக்குவோம். தக்காளி நல்லா வதங்கட்டும். கூடயே பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஒவ்வொரு வெஜிடபிள்ஸாக ஆட் பண்ணிக்கலாம். பீன்ஸ், கேரட், பச்சை பட்டாணி, உருளைக்கிழங்கு இதெல்லாம் போட்டுக்கலாம். உங்களுக்கு தேவை அப்படின்னா காலிஃப்ளவர் இல்லை சின்ன சோயா இருக்கும் இல்லைங்களா, அதை கூட நீங்கள் ஊற வச்சு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் கொடுத்துருங்க. இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான உப்பையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் கொடுத்துருவோம். இப்போ நம்ம கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணியை விட்டு நல்லா காய வேக வைப்போங்க. பாருங்க, ஒரு 15 நிமிஷத்துக்கு நம்ம வேக வச்சாச்சு. காயெல்லாம் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கிற பேஸ்ட் ஆட் பண்ணி நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துருங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு நம்ம குழம்பு வேக வச்சு எடுத்தோம் அப்படின்னா பச்சை வாசம்லாம் போய் சூப்பரான வெஜிடபிள் கிரேவி டக்குன்னு ரெடி ஆயிடுச்சுங்க. நான் எப்பவுமே இதை பூரியோட தான் சாப்பிடுவேன். உங்களுக்கு இந்த வெஜிடபிள் கிரேவி எதோட சைட் டிஷ்ஷாக பெஸ்ட்டாக இருந்தது அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.